மிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வணங்கி தங்களுடைய விடை மற்றும் 4 வகுப்பறைகள் மற்றும் ஒரு ஆய்வகம் கட்ட ரூபாய் 1,19,59,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு வண்ணம் தீட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மாணவர் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டடங்கள் இல்லாமல் மேலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று 1,17,43,000 மதிப்பீட்டில் கூடுதலாக ஒரு 4 வகுப்பறைகள், கழிவறைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் அமைக்க ஆணை வழங்க 13/4/2025 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இதன் மூலமாக ஒரு 8 வகுப்பறைகள், 2 கழிவறைகள் மற்றும் ஒரு அறிவியல் ஆய்வகம் மற்றும் குடிநீர் வசதி போன்றவைகள்லாம் ஏற்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கணினி ஆசிரியர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த இஷ்யூஸ் எங்களுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அதுவும் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கணினி டீச்சர்ஸ் அவர்கள் வழங்கப்படும் என்பதை தங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று கூட அறிவிப்பில் ஒரு 38 பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இவங்க சொன்னது மாதிரி அது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தது என்று சொன்னால் அதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு சென்று அதுக்கான ஆவணம் செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா விவரமாக எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அதை நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணாமல் என்ன நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க GO 2010 பற்றி சொல்லியிருக்காங்க, 85 பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்ன விதிமுறைகள் 40 வருஷமாக அது எப்படி செயல்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை மீண்டும் நான் அதை ரிப்பீட் பண்ணாமல், இப்பள்ளி கடந்த 40 ஆண்டுகளாக நிர்வாகி இல்லாத நிலையிலும் இப்பள்ளிக்கு எந்த விதமான கூடுதல் வசதிகளும் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்படாத நிலையிலும் நேரடி மானியத்தில் செயல்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அரசாணை 2010, அதேபோன்று அரசாணை 85 பள்ளிக்கல்வித்துறை நாள் 15/4/2008 இன்படியும் தகுந்த கருத்துருக்கள் பெறப்பட்டு சிறப்பு நிகழ்வாக கருதி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஒன்றியம் துளுவ புஷ்பகிரி கிராமத்தில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியானது அரசு பள்ளியாக ஈர்த்து கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, கட்டிடங்கள் பற்றி கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு அதுக்காக தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதிலே கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கான கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.